வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். பத்திரிகை செய்தி. நீதி வழங்க நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை அவதூறு பரப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட கொள்கையை தூக்கி பிடித்து நீதிபதி அவமதிக்கும் குருடர்களே பாருங்கள். மயிலாட் முருகப்பெருமானின் உருவமாக நீதியை நிலைநாட்டிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களின் புகைப்படம் தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக முதல் கட்டமாக சென்னை சூளையில் வீடுகளிலும் கடைகளிலும் முருகப்பெருமானாக தீர்ப்பு வழங்கிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய புகைப்படம் இன்று வழங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்காக தொடர்ந்து 100 ஆண்டிற்கு மேலாக போராடி வரும் முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்காக எனது நண்பர் ராம ரவிக்குமார் அவர்கள் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழக்கை விசாரித்தும் நேரில் ஆய்வு செய்தும் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீப தூண் மீது தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்தார். உத்தரவு பிறப்பித்த நொடியிலிருந்து கடவுள் மறுப்பாளர்களுக்கும் கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்களுக்கும் திமுக கட்சியில் தோழமை கட்சியின் தலைவர்களும் திருமாவளவன், திருமுருகன், காந்தி, வேல்முருகன், தமிழ்முன் அன்சாரி, சுந்தரவள்ளி, மானுஷ், பெண்கள் பாடகர் கோவலன், இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் முகநூலில் நீதிபதியின் தீர்ப்பை அவமதித்து கேவலப்படுத்தியும் நீதிபதியை சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்கள், மாற்று மதத்திற்கு எதிரானவர், மத கலவரத்தை தூண்டுபவர் என்ற எல்லாம் மிகவும் கேவலமாகவும் கொச்சையாகவும் பேசுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தில் 210க்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் நீதிமன்ற உத்தரவில் இருந்து கோவில்கள் இடித்து தள்ளப்பட்டது. கோவில்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பெயரில் கோவில்கள் இடிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்து இயக்க தலைவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் எவரும் கோவில் இடிப்பதற்கு உத்தரவிட்ட நீதிபதிகளை ஒரு நாளும் கேவலப்படுத்தி பேசியதும் இல்லை, அவமானப்படுத்தியதும் இல்லை. கோவில்களை இடிக்கும்போது நீதித்துறை சரியான முறையில் தீர்ப்பு வழங்கியது என்று கடந்து சென்றவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவும் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை அவதூறு பேசுவதை ஒரு நாளும் பாரத் இந்து முன்னணி ஏற்றுக்கொள்ளாது. இந்து இயக்கங்கள் தமிழகத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம், பேரணிகளுக்கு ஆட்சியாலும் திமுக அரசாங்கம் ஒரு நாளும் எங்களுக்கு காவல்துறையால் அனுமதி வழங்கியது இல்லை. நீதிமன்றத்தில் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் அனுமதி மறுக்கப்பட்ட போதிலும் நீதி பேசியதும் தமிழகத்தில் உள்ள இந்து தலைவர்களும் இந்துக்களோ அவமானப்படுத்தி பேசியதும் இல்லை. நீதியை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு செல்கின்றோம். தமிழகத்தில் சமீப காலமாக நீதிபதிகள் சனாதனிகளாகவும் இந்து மதத்திற்கு ஆதரவாகவும் தீர்ப்பளிப்பதாக ஒரு தோற்றத்தை, மாயையை திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்களும் திமுக கூட்டணி கட்சியின் தலைவர்களும் பேசி கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் கடந்த காலங்களாக தமிழகத்தில் இந்து கோயில்களை இடிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்த போது நீதிபதிகள் இந்துத்துவவாதிகளாக, சனாதானிகளாக இவர்களின் கண்களுக்கு தெரியவில்லையா? இந்து இயக்கங்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அனுமதி வழங்காத போது நீதிபதிகள் சனாதானிகளாக தெரியவில்லையா? திட்டமிட்டு இந்துக்களுக்கு நீதி வழங்கி விடக்கூடாது, இந்து ஆலயங்களின் பாரம்பரியத்தை பாதுகாக்க நீதி வழங்கி விடக்கூடாது என்று மறைமுகமாக நீதிபதிகளையே
இவர்கள் சாயம் பூசுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாளும் தமிழகத்தில் உள்ள இந்துக்களும் பாரத் இந்து முன்னணி ஏற்றுக்கொள்ளாது. ஆர்.டி. பிரபு, மாநில தலைவர், பாரத் இந்து முன்னணி. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்காக தொடர்ந்து 100 ஆண்டுகால போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக என்னுடைய நண்பர் ராம ரவிக்குமார் அவர்கள் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கின் அடிப்படையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் மலை மீது நேரடியாக ஆய்வு செய்து இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்களை நம்பிக்கை இல்லாத அடிப்படையில் நேரடியாக ஆய்வு செய்து தீர்ப்பை வழங்கியுள்ளார். திமுக அரசாங்கம் தீபம் ஏற்றுவதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இங்கு தமிழகம் முழுவதும் கிடையாது. தமிழகம் முழுவதும் முருகன் கோயில்களிலும் சிவன் கோயில்களிலும் அனைத்து ஆலயங்களிலும் திருப்பரங்குன்றம் தீபம் அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றுவது போன்று அனைத்து கோயில்களும் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. ஆனால் திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்களின் ஓட்டு வங்கிகளை சேகரிப்பதற்காக, ஓட்டு வங்கியை பெருகுவதற்காக அவர்கள் திட்டமிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதை தவிர்க்கும் வகையிலும் இந்துக்கள் மனதை மேலும் புண்படுத்துவதற்காக இவர்களுடைய செயல் அமைந்துள்ளது. இந்துக்களுடைய விரோத ஆட்சியாக திமுக திகழ்வது என்பதை மேலும் திருப்பரங்குன்ற விஷயத்தில் உறுதிப்படுத்தி உள்ளது. மேலும் சிக்கந்தர் மலை, அது அந்த தர்காவை போய் பார்த்தா நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் நேரில் போய் ஆய்வு செய்திருக்கோம். அந்த மலை அந்த சிக்கந்தருடைய அந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா இந்து ஆலயத்தினுடைய முழு தோற்றம் உள்ளே இருக்குது. தூண்கள் எல்லாம் சிற்பங்கள் எல்லாம் செதுக்கியிருக்காங்க. அந்த இஸ்லாமியர்களுடைய மாஸ்கில் ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இவங்க பார்த்திங்கன்னா திட்டமிட்டு நம்முடைய முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலையை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக இந்த செயல் அமைந்துள்ளது. அதை ஒரு நாளும் பாரத் இந்து முன்னணியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த இந்திய இயக்கங்களும் விட்டு கொடுக்காது. இந்து தர்மம் சாதிக்கும், முருகன் வெற்றி பெறுவான் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்களை குறிப்பிட்டு திருமுருகன் காந்தி, திருமாவளவன் அவர்கள், அப்புறம் சுந்தரவல்லி, அப்புறம் பியூஷ் மானுஷ், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. என்னுடைய கேள்வி ஒரே கேள்வி தான். நீதிமன்றத்தை நீங்கள் திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றத்துக்கு தீர்ப்பு வந்ததுக்கு இவ்வளோ நீங்கள்லாம் பொங்கி எழுகிறீங்களே. தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 210 கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற தீர்ப்பால் தான், நீதிமன்ற உத்தரவால் தான். எந்தாவது ஒரு நீதிபதியை நாங்கள் கண்டித்து பேசியிருக்கோமா? நீதிமன்றத்தை நாங்கள் வணங்குறோம். இதுதான் சனாதன தர்மம். நாங்களாம் சனாதனத்தை கடைப்பிடிக்கிறோங்க, சட்டத்தை மதிக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அப்போது அந்த நீதியெல்லாம் நீங்கள் கோவில் இடிக்கும்போது அந்த நீதியெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ள நீங்கள் திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு தீர்ப்பு வழங்கினா அதை நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க. அப்போது நீதிபதியெல்லாம் சனாதனவாதிகள் சொன்னால், அப்போ கோவில் இடிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதியெல்லாம் திராவிட கட்சியை சார்ந்தவங்க நாங்கள் சொல்லட்டுமா? திராவிட கட்சியை சார்ந்த நீதிபதிகள் நாங்கள் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இது ஒரு நாளும் முற்றிலும் தவறு. இது போன்ற செயல்களில் நீதிபதிகளை அவமதிக்கக்கூடாது, நீதிபதிகளை ஏசி பேசக்கூடாது. இது நீதித்துறை மட்டுமல்ல, ஜனநாயகனுடைய கட்டமைப்பையே உடைக்கக்கூடிய சூழலில் திராவிடம் இயங்குகிறது. அவங்க அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுக்காரனுக்கு தீவிரவாதிகளுக்கு இவங்க இங்கேருந்து குரல் கொடுக்குறவங்க நீதிபதியை புரட்சி பேச அவங்களும் பெருசாக பார்க்கல. பேசுபவர்கள் அனைவரும் இந்திய தேசியத்துக்கு எதிரானவர்கள், இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் என்பதை உறுதிப்படுத்தி உள்ளார்கள் என்பதை ஆனால் நீதியரசருடைய இன்னைக்கு நீதியரசருடைய புகைப்படம் கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? வீட்டுக்கு, கடைகளுக்கு மேலே கொடுத்துருக்கோம் சார். 100 பேருக்கு மேலே புகைப்படங்கள் கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம், ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு பதிவு போட்டாலோ, நீதிமன்றத்துடைய கருத்துக்களை பதிவு செய்தாலோ நீங்கள் உடனே கைது செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தீர்ப்பையோ கேவலப்படுத்தி பேசுகிறானுங்க. நீதிபதியே கேவலமாக பேசுகிற இவங்களையே எங்கள் திமுக அரசாங்கம் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை. அப்போ நீங்கள் தான் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா என்ற சந்தேகம் மட்டும் இல்லை, உறுதியாகவே நம்புகிறோம். நான் பேர் பொறுப்பு சொல்கிறேன்னு. ஆர்.டி. பிரபு, பாரத் இந்து முன்னணி மாநில தலைவர், தோழமை இந்திய இயக்கம் பாரத் முன்னணியுடைய நிறுவன தலைவர் சிவாஜி அவர்கள், ஆதி சிவசோழர் புலிப்படையுடைய நிறுவன தலைவர் தென்னூரான் சிவபாலன் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சி கலந்து கொள்வார்கள். ஓகே.